Hey Rasati, 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 Rasati. Hey Rasati, 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 Rasati. இப்போ நம்ம சிக்கன் சிந்தாமணிக்கு தேவையான பொருட்கள் சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 200 சின்ன வெங்காயம் 2ஆ நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 1 கிலோ சிக்கன் வந்து நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கலருக்காக 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் சிந்தாமணியை தாளிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். ஹீட் ஆனதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்காக ரெட் சில்லி, இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லயே குக் பண்ணிக்கலாம். கடைசியாக இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம்.
தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சிந்தாமணி ரெடி.